கருட புராணமானது பறவைகளின் அரசனும் திருமாலின் வாகனமுமாக கருதப்படும் கருடனுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்ப்பதற்காக திருமால் எடுத்துரைக்கும் ஒரு அதி அற்புதமான புராணமாகும். சப்த ரிஷிகளில் ஒருத்தரான வியாச முனிவரால் தொகுக்கப்பட்ட 18 புராணங்களில் முக்கியமானது கருட புராணம். இந்த புராணத்தை வாசிக்கிறவங்க கேட்குறவங்க எல்லாருமே சொர்க்கலோகம் போவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா இந்த கருட புராணத்தை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் யாருமே தீய வழியில் போகணும்னு நினைக்க மாட்டாங்க. மனிதராக பிறந்த அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வாழ்க்கை சாஸ்திரம்தான் இந்த கருட புராணம். திருமால் தமக்கு சொன்ன இந்த பிறப்பு இறப்பு ரகசியங்கள், இறப்புக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள், யமலோகத்தில் இருக்கிற ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள்னு அத்தனையும் கருடாழ்வார் மற்ற தவசீலர்களுக்கு எடுத்து சொன்ன காரணத்தினால இந்த புராணம் அவரோட பெயராலேயே கருட புராணம்னு அழைக்கப்படுது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த கருட பகவானோட பிறப்பு, அவர் எப்படி விஷ்ணு பகவானோட வாகனமாக மாறினாருன்னு கருட புராணத்திலேயே ஒரு பகுதியாக கொடுத்துருக்காங்க. அதை இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பிரம்மதேவரோட வம்சாவளியான காசியப்ப முனிவர் தட்ச பிரஜாபதிக்கு பிறந்த மகள்களான கத்ரு, வினதை 2 பேரையுமே திருமணம் செய்து கொண்டார். அவங்க 2 பேரும் தன்னோட கணவரோட மனம் நோகாத மாதிரி அவருக்கு தேவையான சேவைகளை செஞ்சு வர்றாங்க. அவங்களோட சேவை பணிகளால் மனமகிழ்ந்த காசியப்ப முனிவர், உங்களுக்கு வேண்டிய வரத்தினை கேட்பீர்களாக அப்படின்னு சொல்கிறாரு. காசியப்ப முனிவர் இப்படி சொன்னதும் அதை கேட்ட கத்ரு, எனக்கு ஆற்றலும் வேகமும் நிறைந்த 1000 பிள்ளைகள் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. வினதையோ, எனக்கு 1000 பிள்ளைகளை காட்டிலும் அதிக பலம் கொண்ட 2 பிள்ளைகள் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. காசியப்ப முனிவரோ அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும் விதமாக வரங்களை வழங்கி, உங்களுக்கு 500 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் கேட்ட குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு வரமளிக்கிறாரு. இதன்படி கத்ரு உரிய காலத்தில் கருவுற்று 1000 முட்டைகளையும் வினதை 2 முட்டைகளையும் இடுறாங்க. மனிதர்கள் முட்டையிட முடியுமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். காசியப்ப முனிவரோட மனைவிகளான கத்ரு பாம்புகள் இனத்தை சேர்ந்தவங்க, வினதை பறவை இனத்தை சேர்ந்தவங்க. அதனால் அவங்க 2 பேரும் முட்டையிட்டு பிள்ளைகளை ஈன்றெடுத்தார்கள். 1000 நாகங்கள் பிறக்க அவங்க தன்னுடைய குழந்தைகளோட கொஞ்சி விளையாடிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த வினதைக்கு, எங்க தனக்கும் தன்னோட சகோதரிக்கு பிறந்த மாதிரியே பாம்புகள் பிறந்துடுமோ அப்படின்னு பயம் வர ஆரம்பிச்சுது. அதே பயத்தோட தன்னோட முட்டைகளில் ஒரு முட்டையை உடைச்சு உள்ளே இருக்கிறது பாம்பா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் முட்டை முழுமை அடையாததால் அதில் பாதி உடம்போட மைந்தன் ஒருத்தன் வெளிப்படுறான். வெளிப்பட்ட மைந்தனுக்கு மேல் பாதி உடம்பு மட்டுமே இருந்தது, கீழ்ப்பாதி உடம்பு இல்லை. அதாவது அவனுக்கு கால்களும் சிறகுகளும் இல்லாமல் இருந்தது. அவன்தான் அருடன். இவன்தான் சூரிய பகவானோட தேரோட்டி. தன்னை இப்படி அவசரத்தில் பாதி உருவத்தோட உடைச்சதால சினம் கொண்ட அருணன் தன்னோட தாயை சித்தியான கத்ருவுக்கு அடிமையாக வேண்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அதன் பிறகு 2வது முட்டையில இருந்து தோன்றும் என் தம்பியே உங்களை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பான் அப்படின்னும் சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாடி வினதை மற்றொரு முட்டையையும் உடைத்து விடாமல் பொறுமையாக காத்துட்டு இருந்தாங்க. ஒரு சமயத்தில் வினதையும் கத்ருவும் கடலோர பகுதியில் போய்கிட்டு இருந்தப்போ இந்திரனோட குதிரையான உச்சைஸ்ரவஸ் என்ற அழகான குதிரையை பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் அந்த குதிரையோட அழகில் மெய்மறந்து நின்றுட்டு இருந்த சமயத்தில் அருணன் கொடுத்த சாபம் செயல்பட ஆரம்பிச்சுது. அதாவது சகோதரிகள் இருவருக்கும் அந்த குதிரையோட வால் என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. கத்ரு கருப்பு நிறத்தில் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் வினதை பல முறை அந்த குதிரையை பார்த்ததால வெள்ளை நிறத்தில் தான் வால் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னது தவறோ அவங்க சரியாக சொன்னவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு முடிவாகுது. அதன்படி கத்ரு தன்னோட பாம்பு குமாரர்களில் கருமை நிறம் நிறைந்தவங்களை ரகசியமாக அழைச்சி இந்திரனோட குதிரையோட வால் பகுதியில் போய் சுத்திக்கோங்கன்னு கட்டளையிடுறாங்க. பாம்பு குமாரர்களும் தன்னுடைய தாய் சொன்ன மாதிரியே குதிரையோட வாளை சுற்றி பின்னிக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் வினதையை அழைச்சிட்டு வந்த கத்ரு, இப்போது பார், குதிரையின் வால் கருமை நிறத்தில் அல்லவா இருக்கிறது அப்படின்னு கேட்க, வினதையும், ஆம், பந்தயத்தில் நீங்கள் தான் வெற்றியடைந்தீர்கள். இன்று முதல் நான் உங்களது அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. இப்படி அருணன் கொடுத்த சாபம் பழிக்க ஆரம்பிச்சது. ஒரு நல்ல நாளில் வினதாவின் 2வது முட்டை பொறிக்க தொடங்கியது. அதிலிருந்து ஒரு வலிமையான பறவை வெளிப்பட்டது. அவர்தான் கருடன். அவரது உடல் பிரகாசமாக இருந்தது.
அவரோட கண்கள் மின்னல் போல் இருந்தது. அவர் ரொம்பவுமே வேகமாக வளர்ந்தாரு. அந்த வானத்தையே மூடுற அளவுக்கு வளர்ந்தாரு. அவரை சுற்றி இருந்தவங்க எல்லாம் பயந்து ஓடினாங்க. தேவர்களும் ரிஷிகளும் தெய்வீக பறவையை சுற்றி பாடினாங்க. மற்றவரின் நலனுக்காக தன்னுடைய உருவத்தை சுருக்கி கருடன் தனது தாயான வினதையை தேடி புறப்பட்டாரு. அங்க அவர் கண்ட காட்சி, தனது தாய் வினதைய சகோதரினி கூட பார்க்காம கத்ருவும் அவங்களோட 1000 பிள்ளைகளும் கொடுமைப்படுத்தினாங்க. கருடன் அங்கு போனதும் வினதை ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கருடனால தன் தாய் படுற துன்பத்தை பார்க்க முடியல. நாட்கள் போக போக கத்ருவுடைய கொடுமைகள் எல்லை மீற ஆரம்பிச்சது. ஒரு முறை தன்னையும் தன்னுடைய 1000 குமாரர்களையும் சுமந்து கொண்டு போய் கடல்ல விடணும்னு ஆணையிடுறாங்க. வினதையும் சுமக்க முடியாமல் சுமந்து போய் அவங்க சொன்ன இடத்துல விடுறாங்க. அங்கு நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் பார்த்த கருடன் தன் தாய்கிட்ட, நீங்க ஏன் அவங்க கிட்ட அடிமையா இருக்கிறீங்க? அவங்க உங்களை சூழ்ச்சி செய்தளவா அடிமையாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு வினதை, நாம் ஒருவருக்கு ஒரு முறை வாக்கு கொடுத்தோமையானால் அதை எவ்விதத்திலாவது நிறைவேற்ற வேண்டும். நாம் கொடுத்த வாக்கினை மீறி செயல்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்து கருடன் தன்னோட தாயை எப்படியாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கணும்னு நினச்சிக்கிட்டு கத்திரிக்கிட்ட போய், என் தாயை விடுதலை செய்யுங்கள், அதற்காக நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்ச கத்ரு, கருடா, நீ தேவர்கள் அருந்தி நீண்ட நாட்கள் உயிர் வாழ உதவுற அமிர்தத்தை எனக்காக கொண்டு வா. அப்படி நீ கொண்டு வந்தால் உன்னுடைய தாய் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய தாயை விடுதலை செய்வதற்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு மனதளவில் நினைச்சிட்டு தேவலோகம் செல்ல ஆயத்தமாகிறாரு கருடன். அமிர்தத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னால தன்னோட தாயான வினதை கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி, தாயே, நான் மேற்கொள்ளும் இந்த பயணமும் செய்ய இருக்கின்ற காரியமும் நன்முறையில் அமைந்து வெற்றியுடன் திரும்பி வர எனக்கு ஆசி புரியுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. கருடனோட தாய் சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் தன்னுடைய புதல்வனுக்கு உதவுமாறு கேட்டுக்கிறாங்க. அதனால் அவங்களும் கருடனோட இறகுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா அசரீரி மூலமாக வாக்கு கொடுக்குறாங்க. அவங்கள மாதிரியே கழுத்துக்கும் முகத்துக்கும் வாயு பகவானும் கீழ் உடம்புக்கு அக்னி பகவானும் பிற தெய்வங்களும் பாதுகாப்பு தருவாங்கன்னு உறுதி கொடுக்கறாங்க. அதன் பின் வினதை, மகனே, நீ தேவலோகம் செல்வதற்கு முன்னால் உனது தந்தையான காசியப்ப முனிவரை வணங்கி அவரிடம் ஆசி பெற்று ஆலோசனை கேட்டு அதன் பின் தேவலோகம் செல்வாயாக அப்படின்னு சொல்றாங்க. தாய்கிட்ட இருந்து ஆலோசனையும் ஆசியும் பெற்ற கருடன் தன்னுடைய சிறகுகளை விரித்து ஆகாயத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாரு. 2 சிறகுகளையும் சூரியனும் சந்திரனும் பலம் கொடுக்க சிறகுகளை அசைக்க அசைக்க எழும்பிய சத்தத்தில் மண்ணுலகம் மட்டுமில்லாம விண்ணுலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சத்தம் கேட்டது. தாய் சொன்ன ஆலோசனைப்படியே தனது தந்தையான காசியப்ப முனிவரை தேடி போறாரு. கருடனோட வருகை அறிந்து விழிகளை திறந்து கருடனுக்கு வேண்டிய ஆசிகளை வழங்கி, கருடா, இங்கிருந்து சில தூரம் பயணம் செய்தால் அங்கே ஒரு குளத்தை காண்பாய். அந்த குளத்தில் ஒரு பெரிய ஆமையும் யானையும் இருக்கும். அந்த 2யுமே நீ கொன்று உண்ட பின்னர்தான் நீ தேவலோகம் செல்வதற்கான பயணத்தை மேற்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. இதை கேட்ட கருடன், நான் எதற்காக அந்த யானையையும் ஆமையையும் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு காசியப்ப முனிவரோ, அவர்கள் இருவரும் உட்பிறவியில் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து சகோதரர்களாகவும் செல்வ சீமான்களாகவும் வளர்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் வளர்ந்து வரும் தருவாயில் அவர்களுடைய பெற்றோர்கள் இறந்து போயினர். உடன் இருப்பவர்களின் பேச்சுக்களை கேட்டு சரியது தவறுது என்று புரியாமல் சகோதரர்களே இருவரும் சொத்துக்காக ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் இறந்தனர். அவர்களின் சண்டையானது ஒருவரை ஒருவர் கொல்லும் அளவிற்கு செல்ல தொடங்கியது. இவர்களுடைய சண்டை இன்றளவும் தொடர்ந்து கொண்டே இருப்பதனால் அந்த குளத்தில் எந்த முனிவர்களாலும் குளிக்கவும் முடியவில்லை, வனத்தில் தவம் செய்யவும் முடியவில்லை. மேலும் அவர்கள் இருவரையும் என்னுடைய சந்ததியினால் மட்டுமே வெல்ல முடியும் என்பதினால் நீ அவர்களை வென்று கொள்வதினால் வனத்தில் தவம் புரிபவர்களுக்கு ஏற்பட்டிருந்த இன்னல்கள் அகலும் அப்படின்னு சொல்றாரு. காசியப்ப முனிவர் கருடன் கிட்ட யானையையும் ஆமையையும் உண்பதால் உனக்கு சக்திகள் அதிகரிக்கும்னு சொல்றாரு. அந்த சக்தியினால் நீ தேவலோகம் செல்வதற்கு பல தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளை தகர்த்தெறியும் வலிமையும் ஆற்றலும் அதிகரிக்கும்னு ஆசிகள் வழங்குறாரு. கருடனும் காசியப்ப முனிவர் சொல்றது மாதிரியே பயணம் கொண்டு வானத்தோட நடுவில் இருந்து குளத்துக்கு போறாரு. அங்கே யானையும் ஆமையும் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு.
கருடன் அந்த இரண்டையுமே கொண்டு அவங்களோட உடல்களை தூக்கிட்டு போகும்போது அவங்கள எங்கே வச்சு உண்பது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போது நீண்ட நெடிய வானளவு உயர்ந்த ஒரு மரத்தை பார்க்குறாரு. அந்த மரத்தோட கிளைகள் உறுதியாகவும் பலமாகவும் இருப்பதை பார்த்த கருடன் அந்த மரத்தின் மீது அமர்ந்து உண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு மரத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த மரத்தோட கிளையில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்த போது அந்த மரத்தோட கிளை உடைய ஆரம்பிச்சது. அப்போ தான் அந்த கிளையில் முனிவர்கள் சிலர் தலைகீழாக தொங்கிக் கொண்டு தவம் புரியறத பார்க்குறாரு. கருடன் கிளை உடைஞ்சு முனிவர்கள் கீழே விழுந்தா அவங்களோட தவம் களைவதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட உயிருக்கும் பாதகம் ஏற்படும்னு உணர்ந்த கருடன் அது எந்த விதத்திலாவது தடுக்கணும்னு மரத்தை லாபகமாக பிடுங்கி தன்னுடைய தந்தையை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு. இதனிடையில் முனிவர்கள் தவம் கலைந்து நடப்பது என்னன்னு தெரியாம கோபத்தோட பார்க்குறாங்க. காசியப்ப முனிவர் நடந்த நிகழ்வுகளுக்காக முனிவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு கருடன் போற காரியத்தோட காரணத்தையும் விளக்கி கருடன் உங்களுக்கு உதவுவதற்காகவே இவையெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாரு. அதாவது மரத்தில் தலைகீழாக தவம் செஞ்ச முனிவர்கள் பாலகிய முனிவர்கள். அவங்க ஒருமுறை தட்ச பிரஜாபதி நடத்தின வேள்விக்கு காசியப்ப முனிவரால் அனுப்பப்பட்ட 60,000 முனிவர்கள். அவங்க வேள்விக்கு தேவையான விறகுகளை எடுக்க போனப்போ இந்திரன் ஏற்கனவே பூலோகத்தில் இருந்து அத்தனை விறகுகளையும் எடுத்துட்டு வேள்விக்கு போய் உருவத்தில் சின்னதாக இருந்த பாலகிய முனிவர்களை விறகுகள் கூட கொண்டு வர முடியவில்லையா அப்படின்னு ஏளனமாக சிரிச்சாரு. இதனால் கோபமடைஞ்ச முனிவர்கள் இந்திரனுக்கு சாபம் தர்றாங்க. அதன்படி எங்களின் உருவத்தை கொண்டு எவ்விதம் எங்களை ஏளனம் செய்தாயோ எங்கள் மூலமாக அனுப்பப்படும் சாதாரண உருவம் கொண்ட ஒருவன் மூலமாக இந்த உலகில் உள்ளோர் அனைவரும் அறியும் வண்ணமாக நீ அவமானப்படுத்தப்படுவாய் அப்படின்னு சாபம் கொடுக்கறாங்க. இதற்காக பல யுகங்களா காசியப்ப முனிவரின் ஆலோசனையின்படி தவம் செஞ்சு வந்தாங்க. இப்போ தவம் கலைஞ்சதும் இந்திரனை அவமானப்படுத்த தகுதியானவன் கருடன் தாங்கிறத உணர்ந்து கருடனை வாழ்த்தி தங்களுடைய தவ வலிமையால் பெற்ற சக்திகள் அத்தனையையும் கருடனுக்கு வழங்கி ஆசீர்வதித்து தேவலோகத்துக்கு அனுப்புகிறாங்க. இதையெல்லாம் தேவ ஒற்றர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட தேவேந்திரன் இதை எப்படியாவது தடுக்கணும்னு, இல்லைனா அமிர்தத்தை பாம்புகள் உண்டு சாகாவரம் பெற்று பல இன்னல்கள் நடக்கும்னு இரவு பகல் கண்மூடாமல் பாதுகாக்கிற விதமா விசக்காற்ற உமிழ்ற நாகங்களையும் கத்திகளோட சுத்திர ராட்டினம் அதையெல்லாம் தாண்டி இந்திர கணங்கள்னு பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்த கருடன் தன்னுடைய உடல் எல்லாம் புழுதி மண்ணோட சென்று அந்த இடத்தை அடைந்ததும் சிறகுகளால் பலமாக அடிக்கிறாரு. அங்கு ஒரு புழுதி படலமே கிளம்புது. அதில் கண்களை ஒரு நொடி மூடிய நாகங்களை கருடன் தன் அழகாலும் கால்களாலும் கொத்தி கொன்று அவங்களோட உடல்களாலேயே ராட்டினத்தையும் நிறுத்தி நொடி பொழுதில் அமிர்த கலசத்தை கைப்பற்றி பறக்க ஆரம்பிக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட இந்திரன் கருடனை வழி நிறுத்தி தன்னோட வஜ்ராயுதத்தால் தாக்குறாரு. ஆனால் பாலகிய முனிவர்களோட தவ வலிமையால் இந்திரனோட வஜ்ராயுதம் செயலிழந்து போகுது. அதனால் கருடனை தாக்க முடியல. இதனால் இந்திரன் அவமானம் அடைஞ்சாரு. அந்த நேரத்தில் விஷ்ணு பகவான் தோன்றி கருட வீரத்தையும் கருடன் அமிர்த கலசம் எடுக்க வந்த நோக்கத்தையும் சொல்லி வாழ்த்தி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கருடனோ விஷ்ணு பகவானை வணங்கி எனக்கு என் தாயின் விடுதலையே யாம் வேண்டுவது என்று சொல்லி இருப்பினும் என்னை தாங்கள் தம் வாகனமாக ஏற்பீர்களா அப்படின்னு கேட்குறாரு. திருமாலும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுக்குறாரு. பாம்புகளுக்கு இந்த அமிர்த கலசம் கிடைச்சா பெரிய அபாயம் ஏற்படும் அப்படின்னு சொன்னார் இந்திரன். அதனால அமிர்த கலசத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாரு. கருடனும் அது இயலாது, இதை கொடுத்தால்தான் என் தாய் விடுதலை அடைவார்கள் என்று சொல்லி இருப்பினும் அவர்கள் அமிர்தத்தை உண்ணாவண்ணம் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் என்று சொல்ல இந்திரனும் அதை ஏற்றுக்கிட்டாரு. கருடனின் யோசனையின்படியே இந்திரன் அந்தனர் வடிவெடுத்து பூலோகத்துக்கு போறாரு. கருடன் கத்ரு கிட்ட அமிர்த கலசத்தை கொடுத்ததும் அதை வாங்கிட்டு கத்ரு இனி உன் தாய் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குமாரர்களோட மகிழ்ச்சியோட அமிர்தத்தை உண்ண போறாங்க. அந்த சமயத்தில் அந்தனர் வேடத்தில் இருந்த இந்திரன் அவங்கள தடுத்து அமிர்தத்தை இப்படி உண்ணுதல் ஆகாது, இதனால் முழு பயனும் கெட்டாது, நீங்கள் இந்த நதி நீரில் நீராடி வாருங்கள், நான் பூஜை செய்து அமிர்தத்தை உண்ண தயார் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட கத்ருவும் அவருடைய 1000 புதல்வர்களும் நதியில நீராட போகும்போது இந்திரன் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு பறந்து போறாரு. இதை பார்த்த கத்ரு இந்திரனுக்கு பல தடைகளை உண்டாக்குறாங்க.
ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி இந்திரன் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போயிடுறாரு. இதனால் கோபமடைந்த கத்ரு கருடனை நோக்கி, நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு கருடன், நீங்கள் கேட்ட மாதிரியே நான் உங்களுக்கு அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன், ஆனால் அதை திருப்பி எடுத்துக்கிட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் எந்த நிபந்தனையும் சொல்லலையே அப்படிங்கிறாரு. இதில் இருந்து பாம்புகளுக்கும் கருடனுக்கும் இடையே பகை உண்டாகுது. இதையெல்லாம் பார்த்த இந்திரன் கருடன் கிட்ட, நீயும் அமிர்தத்தை உண்டு எங்களோடு இரவா வரம் பெற்று வாழ்வாயாக அப்படின்னு சொல்றாரு. ஆனா கருடன் அமிர்தத்தை வேண்டாம்னு மறுக்கிறார். இதனால மகிழ்ச்சி அடைந்த விஷ்ணு பகவான் கருடனுக்கு முதுமையற்ற சாகாவரம் கொடுத்து தன்னுடைய வாகனமா நியமிக்கிறாரு. ஒருவர் கடவுள் மேல உண்மையான பக்தியோட இருந்தா தன்னுடைய நிலை எவ்வளோ தூரம் உயரும்னு கருடனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாம செய்யற கர்மா தான் நாம இப்ப இருக்கிற நிலைக்கான காரணம். இன்னைக்கு நாம் பார்த்தது கருடனுடைய கதை. மேலும் கருட புராணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஹங்க்ரி பிரெயின்ஸ் கூட இணைஞ்சிருங்க. நன்றி.